வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் மொறு ரவா தோசை எப்படி செய்கிறது வீடியோவில் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான அளவுகளோட ரவா தோசைக்கு எப்படி நம்ம மாவு சேர்த்து நம்ம கலந்து மொறுன்னு இது போல் நம்ம எப்படி செய்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், காமிச்சிருக்கேன். வாங்க ரவா தோசை மொறுன்னு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க மொறுன்னு ரவா தோசை எப்படி செய்கிறதுங்க இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் இப்போ நம்ம கலந்து வச்சிடலாம். பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது பாக்கெட் கடையில் வாங்கின பாக்கெட் மாவு கொல்கட்டை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு. இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு எடுத்த அதே கப்பில் பார்த்தீங்கன்னா ரவை நான் எடுத்திருக்கேன். உப்புமாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ரவை தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நைஸான ரவை எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 1 கப்பு பச்சரிசி மாவுனா 1/2 கப்பு ரவை நான் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனுனால 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்க பாருங்கள், பொடியாக. அதே மாதிரி சிறிய துண்டு இஞ்சி அதே போல் தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இதில் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம போட்டிருக்க பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து கலந்துக்குவோம். ரவா தோசைக்கு நமக்கு எப்படி இருக்கணும்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுறப்ப அப்போ தண்ணியாக நம்ம கலந்துக்குவோம். சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கரைச்சிருக்கேன். பார்த்துட்டு அப்புறம் தோசை ஊற்றுறப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ரவையெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால ரவை கொஞ்சம் ஊறி வந்தால் தான் தோசை நல்லா மொறுன்னு வரும். மூடி வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கலந்து ஒரு 10 நிமிஷமாக நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு உப்பு தூள் சேர்த்துக்கோங்க. ரவா தோசைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தண்ணியாட்டம் தான் இருக்கணும். ஒவ்வொரு தோசைக்கும் பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றுறப்ப இப்படி கலந்து விட்டுட்டு மேலாக்க மொண்டு ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவா தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நல்லா அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் நல்லா இது போல் ஒரு தடவை நல்லா ஒவ்வொரு தோசைக்கு இது போல் கலந்து விட்டுட்டு மேலாக்க மாவை எடுத்து ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம சுற்றியும் ஆயில் சேர்த்துக்கலாம்.
இப்போ லைட்டாக இது போல் வெந்த பிறகு இப்போ ஆயில் சுற்றிலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்போட தீயை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா முருவலாக வரணும். அந்த அளவுக்கு முருவலாக வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அடுப்பை வந்து குறைச்சிருங்க. சுற்றின்னு பார்த்தீங்கன்னா அதுவாக எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதை சூப்பராக பார்த்தீங்கன்னா ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்த தோசை ஊற்றுறப்பையும் நல்லா தோசை கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஹையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தோசையை ஊற்றுறப்பையும் பார்த்தீங்கன்னா மாவை நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுட்டு மேலாக்க முண்டு ஊற்றுங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா மொறுன்னு ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா மொறுன்னு ரவா தோசை செஞ்சுட்டோம் பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி தேவைன்னா கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.